எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு துவையல் சட்னி எது வேணாலும் சொல்லலாம், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவையல் பண்ணுறதுக்கு நம்ம கற்பூரவள்ளி தலையை தான் எடுத்துருக்குறோம். கற்பூரவள்ளி தலை கபக்கட்டுக்கு நல்லது. அதை வச்சு சட்னி பண்ணலாம். தனியாக சாப்பிட்றதுக்கு ஜாஸ்தி யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம அதே துவையல் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, 3 சின்ன வெங்காயம் 2ஆக வெட்டி போட்டிருக்கிறேன், 1 பல்லு வெள்ளைப்பூண்டு, 1 துண்டு தேங்காயை சின்னதாக அதையும் அரிஞ்சிருக்கு, 2 பெரிய இலை கற்பூரவள்ளி தலை எடுத்துருக்கு, அதை 2ஆக வெட்டி அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா, அப்புறம் துளசி, இதெல்லாமே நம்ம வீட்டில் பொதுவாகவே சட்டியில் நம்ம வளர்த்திருப்போம். கொஞ்சம் கொத்தமல்லி தலை, 1 கொத்து கறிவேப்பிலை, இதையெல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3-4 குருமிளகு, அதையும் கூட இது கூட எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கணுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறதுமே நம்ம மிக்சியில் இதையெல்லாம் சேர்த்திட்டு இது கூட ஒரு கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் இது கூட தோசை கூட சாப்பாடு கூடயும் இந்த துவையல் நல்லாயிருக்கு. தோசைக்கு நல்லா இருந்தது. இப்போ என் பேரனுக்கு இப்படி தோசை விதவிதமாக இப்படியெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக தோசை சுட்டு கொடுத்தா ரொம்ப இஷ்டம். அதனால் அவனுக்கு வேண்டியதே இப்படியெல்லாம் சுடுறது. இந்த சட்னியும் இந்த தோசையும் ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பாடு கூடயும் நல்லாயிருக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.